வாழ்க வளமுடன். நாம் இன்னைக்கு ஆச்சரியம் ஆனால் உண்மை, அதாவது உண்மையான விஷயங்கள், சில ஆச்சரியமான விஷயங்களை பற்றி தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம அண்டை மாநிலம் கேரளாவை பற்றி நமக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் இல்லையா? இந்த கேரள மாநிலத்தில் கொல்லத்தில் கொட்டாரக்கரா அப்படிங்கிற ஒரு பகுதியில் ஒரு ஆட்டோ ஓட்டுநர் வசிச்சிட்ருக்கார். அவர் பேர் சுரேஷ். இவர் தெருநாய் ஒன்றுக்கு குஞ்சன் அப்படின்னு பெயரிட்டு பாசமாக வளர்த்துட்டு வர்றார். அது எப்போதும் இவரோட ஆட்டோ அருகிலேயே படுத்திருக்குமா. சவாரி செய்ய வருபவங்களை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்குமா. சிலர் ஆட்டோவில் பயணிக்க வந்தால் அவங்கள பார்த்து ஆட்டோவில் ஏறவே விடாதபடிக்கு பயங்கரமாக குறைக்குமா. சரி என்னன்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்த்தா அவங்க குடிகாரங்களாக இருப்பாங்களாம். அதனால் குடிகாரங்களை ஆட்டோவில் ஏற விடாமல் இந்த நாய் பண்ணிடுமா. எவ்வளோ புத்திசாலியான நாய் பாருங்களேன். அந்த இடத்துலேருந்து அவங்கள விரட்டி விடுவான். அதனால் குடிமகன்கள் எல்லாம் இந்த ஆட்டோ பக்கமே வர்றதில்லையாம். எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் பாருங்களேன். ஒபாமா தனது 55வது வயதில் தான் ஓய்வு பெறுகிறார். ஆனால் ட்ரம்ப் 70 வயதுக்கு மேலே தான் அதிபராகிறார். பில் கேட்ஸ் தனது 30வது வயதில் உலகின் மிகப்பெரிய செல்வந்தர் ஆகிறார். அமான்ஜியோ ஒர்டேகா தனது இண்டிடெக்ஸ் ஸ்பெயின் அப்படிங்கிற நிறுவனத்தை 50வது வயதில் தொடங்குகிறார். ஆனால் 80வது வயதில் தான் உலகின் 2வது மிகப்பெரிய செல்வந்தராக மாறுகிறார். இளமை காலங்களில் வாய்ப்பே கிடைக்காம, சரியான பிரேக்கே கிடைக்காம நடிகர் விக்ரம் நடித்து கொண்டிருக்க அவருக்கு சேது படம்தான் பெரிய திருப்பு முனையாக அமைந்தது. இந்த படம் நடிக்கும்போது அவரது வயது என்ன தெரியுமா? 34. எல்லோருக்கும் எல்லோமும் ரொம்ப சின்ன வயசுலேயே கிடைச்சிட்றதில்ல. அதற்கு ஒரு தகுந்த வயது இருக்குது. அதில் தான் இந்த யூனிவர்ஸு அவங்களுக்கு என்ன கிடைக்குமோ அதை கிடைக்க வைக்குது. அதுக்காக நம்ம உழைக்காமல் இருக்கக்கூடாது, உழைச்சிட்டே இருக்கணும். ஒரு குறிப்பிட்ட வயதில் நாம் கண்டிப்பாக வெற்றி அடைவோம். எனவே உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயம் நாளைக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதேமாரி யாருக்காவது கிடைத்து விட்டால் அவர்களை கேலியும் செய்யாதீர்கள், கிடைக்காதவர்களை பழிக்கவும் செய்யாதீர்கள். அதுபோல் மற்றவர்களோடு உங்களை ஒப்பிட்டு புலம்புவதையும் நிறுத்துங்கள். ஏனென்றால் யார் கண்டது அடுத்த செகண்டில் என்ன நடக்கும் அப்படின்னு நம்ம யாருக்குமே தெரியாது. எனவே எதிர்காலத்தை பற்றி நிறைய கவலைப்படாதீர்கள். இந்த நொடி என்ன செய்கிறீர்களோ அதை திருப்தியாக செய்யுங்கள். அடுத்த நொடி நிச்சயம் அழகாக மலரும். கண்டிப்பாக அழகாக மலர்ந்து உங்களுக்கு சுகமாக மனம் வீசும். உத்தரகாண்ட் மாநிலம் ஹல்த்வானி நகரைச் சேர்ந்தவர் ஒரு இளைஞர். இவரோட பேர் அஸ்வினி மேஹ்ரா. இவர் பெங்களூரில் தான் முதல்ல இன்ஜினியராக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்திருக்கிறாரு. அதற்கு பிறகு 2018ஆம் ஆண்டு தனது ஊரில் போய் ஏதாவது ஒரு சுயதொழில் செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் இவருக்கு ஏற்பட்டிருக்கு. சரின்னு ஊருக்கு போயிருக்காரு. 2 கிராஃபிக் அறைகளுடன் ஒரு காளான் வளர்ப்பு பண்ணையை தொடங்கியிருக்கிறார். ஆரம்பத்தில் தினசரி 150 கிலோ உற்பத்தி செஞ்சுருக்காரு. அதற்கு பிறகு 4 கிராஃபிக் அறைகளை அமைச்சிட்டு உற்பத்தியை விரிவு பண்ணியிருக்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா தினசரி உற்பத்தி 300 கிலோவாக உயர்ந்திருக்கு. இது ஒரு ஆண்டுக்கு சுமார் 108 டன் உற்பத்தியாகும். இவர் இப்போ பயங்கரமாக ஒரு பிஸ்னஸ் மேக்னட்டாக மாறிட்டார். இவரோட பண்ணையில் 20 பேருக்கும் மேற்பட்டவங்க வேலை செய்கிறாங்க. அதனால் ஒரு மாதத்துக்கு இவரோட வருமானம் பார்த்திங்கன்னா 7 to 8 லட்சம் வரைக்கும் சம்பாதிக்கிறாரு. நாம் வேலை கிடைக்கலன்னு சொல்லி புலம்பிகிட்டு இருக்கிறத காட்டிலும் இது மாதிரி ஏதாவது ஒரு சூப்பரான ஒரு தொழிலை தொடங்கி கூட நாம் முன்னேறி நாட்டையும் முன்னேற்றலாம். அதனால் நீங்கள் எல்லாருமே சுயதொழில் பண்ணுறதுக்கு வேலை இல்லாதவங்க முயற்சி பண்ணுங்கள். எப்படியும் வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். ஆனால் அதுக்கு உங்களுடைய முயற்சியும் உழைப்பும் ஹார்ட் ஒர்க்கும் கண்டிப்பாக தேவை. அடுத்து இன்னொரு ஆச்சரியமான விஷயம் ஒன்று உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். நான் இதில் ஒரு படம் போஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அதுக்கு ஃப்ரண்டில் அது ஆண் மாதிரி இருக்கும், பின்னாடி பெண் மாதிரி இருக்கும். இது ஒரு சிற்பம். உலகிலே நம்ப முடியாத சிற்பங்களில் இதுவும் ஒன்று. இந்த சிற்பம் 19ஆம் நூற்றாண்டில் உருவானது. இது
ஒரு சிற்பியால் உருவாக்கப்பட்டது. ஃப்ரெஞ்சு சிற்பி அப்படின்னு சொல்கிறாங்க. ஜலார் ஜாங் அப்படிங்கிற இந்திய அருங்காட்சியகத்தில் இந்த சிற்பம் வைக்கப்பட்டுள்ளது. இது மெஃபிஸ்டோபில்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதற்கு பிறகு பார்த்திங்கன்னா மற்றும் மார்கரெட்டின் இரட்டை சிலை அப்படின்னு அழைக்கப்படுகிறது. சிலையோட ஒரு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு ஆணோட உருவமும், மறுபுறம் பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணோட உருவமும் செதுக்கப்பட்டிருக்கும். சிற்பத்திற்கு பின்னாடி ஒரு கண்ணாடி இருக்கும். அந்த கண்ணாடிக்கு முன்னாடி இந்த சிற்பம் வைக்கப்பட்டிருக்கிறதுனால நீங்கள் ஃப்ரண்ட்டும் பேக்கும் சூப்பராக பார்க்கலாம். இந்த கண்ணாடியின் மூலம் நாம் இருவரையும் அற்புதமாக பார்க்க இயலும். அதாவது ஆணையும் பெண்ணையும் சேர்ந்தாப்புல நாம் பார்க்கலாம். இந்த அசாதாரண படைப்பின் சிற்பியை நம்மால் பாராட்டாமல் இருக்க முடியவில்லை. என்ன ஒரு டேலண்ட் பாருங்களேன். இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் நம்ம பதிவில் இதெல்லாமே நான் போஸ்ட் பண்ணுறேன். அதனால் தயவுசெய்து நீங்கள் ஃபுல்லாக என்னோடய வீடியோவை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே ஃபுல் வீடியோவையும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த சிற்பமானது பழமையான சைக்கோமோர் அப்படிங்கிற ஒரு மரத்தோட துண்டிலிருந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இது மாதிரி அற்புதமான ஆச்சரியமான நிகழ்ச்சிகளை நம்ம சேனலில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அது வரைக்கும் காத்துக்கிட்டு இருங்க. டாடா பாய்.